அம் இந்த குழந்தைகள் அ தேங்க்ஸ், தேங்க்ஸ். சின்ன குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு அ இதா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அ என்னன்னா, இந்த எரியிற கொள்ளியில எடுத்து இது பண்ற சொரிஞ்சுக்கிற மாரி, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ நாமெல்லாம் உட்காந்துட்டு, இந்த கூட்டம் கூடணும், இதெல்லாம் ஸ்டாம்பிங் நடக்கணும்னு நாமெல்லாம் நெனச்சுட்டு காத்துட்டு இருந்த மாரி சிலவங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் சரி எனக்கு சொல்லுங்க. நாம இதான் எனக்கு வேலை இன்ஃப்ளூயன்சரு. அதனால செருப்புல அடிப்பீங்க. ஓகே. இதெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொல்லாதீங்க. அதெல்லாம் உனக்கு பயங்கரமா வலிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் யாரும் மனசாட்சி உள்ள எவனும் இன்னொரு உயிர் சாவட்டும்ன்னு எவனுமே நெனைக்க மாட்டான். எதுக்காண்டியும் நெனைக்க மாட்டான். அவ்வளோதான். அ ஸோ அது மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறேன். அம் அ என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அ ஏன்னா எந்த பாவமே பண்ணல. எந்த தப்பும் அவங்களோடது கிடையாது. 30 பேர் இல்ல இங்க. அ பண்ண ஒரே தப்பு அம் வர்றாரு போய் பார்க்கணும்னு போன தப்ப தவிர வேற எதுவுமே அவன் பண்ணல. ஆ எல்லாத்துக்குமே கேட்டுக்கிறது என்னன்னா, பாரபட்சமின்றி கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த ஸ்பேஸ்லாம். இந்த 1 வாரம், 2 வாரம் கரெக்ட்டா பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவான டைம் இது. ஆ அ அதனால என்ன பேசுறதுனாலும் சரி, தாவேகா கட்சிய சேர்ந்தவங்க, சேராதவங்க, யாராவது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் நானு. உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசாதீங்க, தயவுசெய்து. ஏன்னா உண்மை என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அது வெளியில வர்றப்போ வரட்டும். கடவுள் உண்மைன்னா, இதுக்கு எவன் காரணமானவனோ, அவன் வெளியில வரட்டும். கடவுள் உண்மைன்னா, புழுத்து சாவட்டும் அவனுங்க. எவன் காரணமா இருந்தாலும் சரி, அவன் புழுத்து சாவட்டும். அது அது மட்டும் தான் மனசுல ஓடுது. வேற ஒண்ணுமே இல்ல. அவ்வளோதான் நண்பர்களே. நீங்க பேசுங்க. தேங்க் யூ ஆல். ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. இல்ல எப்படி ஃபீல் பண்ணாம இருக்கிறது? 30 பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்க. நான் ஏதோ பாவம் சும்மா விளையாட்டுக்கு வந்தவன். அவனுக்கு தெரியாது. அவன் சாயங்காலம் வந்து நிக்கிறப்ப, மத்தியானம் வந்து நிக்கிறப்ப, நம்ம நைட் உயிரோட இருக்க மாட்டோம் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருக்கான். அதெல்லாம் பரவால்ல. ப்ரோ ஒரு ப்ரோ 30 இல்ல ப்ரோ. இப்போதைக்கு 42. இப்பதான் இல்லங்க. ஹாஸ்பிட்டல்ல அதுல இருந்து அதுல அது கேள்வி கூட ப இல்ல நண்பா. அது வந்து என்னன்னா, அந்த நம்பர் என்னன்னு பார்க்க கூட நான் விரும்பல. அது அந்த பிக்சர்லாம் இப்பதான் நம்மளால இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். 40 இல்ல பேரா இப்போ வெளிய ரிப்போர்ட்டிங் இல்ல கண் கொண்டு 40 பார்க்க முடியல. அதெல்லாம் குழந்தைகள்லாம் அப்படியே உயிர் இல்லாம பெட்ல இருக்காங்க. அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. அவன் குடும்பத்துல ஒரு ஆள் போச்சுன்னா, ஏன்னா அப்பா வந்து நோயில இருந்து இறந்துருவாருன்னு தெரிஞ்சு இறந்ததுக்கே அந்த அண்ணா வலி வந்து கேக்குதாண்ணா பேசுறது? கார்த்தி கேக்குது கார்த்தி. ஓகே, ஓகே. பேசு. ஸோ நம்ம அப்பா தெரிஞ்சு இறந்தே அந்த வலியிலருந்து மீள்றதுக்கே நமக்கு 6 மாசம் ஆச்சு. என்ன 6 மாசம் ஆச்சுன்னா, இப்பவும் மீள முடியாதுன்னு வச்சுக்க. அப்பப்போ எடுத்து ஃபோட்டோவ பார்த்தோம்னா ஞாபகம் வந்துரும். எதுவுமே பண்ணலப்பா அவங்க. பொதுமக்கள்ப்பா. அவன் அரசியல் சார்பு சாராத அவன் என்ன பெரிய மாவட்ட செயலாளரா செத்தவன்லாம். பாவம். சும்மா கூட்டத்த பார்க்க போனவங்கப்பா. அவங்க எதுக்குப்பா சாவணும்? அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப இதுல வந்து நான் யார பத்தியும் பேச விரும்பல நான். நமக்கு இது இப்படி, இந்த அரசியல் அப்படி, அந்த அரசியல் அப்படி. அதெல்லாம் அந்த கருமத்தெல்லாம் கிடக்கட்டும். அரசியல் பேசுற நாய்ங்க. இப்ப இதையும் வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு நீங்களே யோசிச்சுக்கங்கடா. எவனா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி. இதையும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்றீங்கன்னா, நீங்க யாருன்னு நீங்களே உங்க கண்ணாடி பார்த்துக்கங்க. ஆ உண்மையா சீமானுடைய மாண்ப பாராட்டுறேன் நானு. ரொம்ப அண்ணாமலையோட மாண்ப பாராட்டுறேன். எந்த இதுவும் பேசாம, எல்லாரும் அந்த துயரத்த பத்தி மட்டும் பேசிட்டு, ரொம்ப டீசென்ட்டா பேசிட்டு போனாங்க. அப்பப்ப இந்த மாரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் உண்மையான லீடர்ஸ் யாருன்னு நமக்கு வெளியில வர்றாங்க. அவங்க மாண்பெல்லாம் பாராட்டுறேன். சில எச்சப்பொறுக்கி நாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே உட்காந்துட்டு இப்ப எனக்கெல்லாம் ஒருத்தன் ஒருத்தன் போட்டிருந்தான். "உன் குழந்தை இப்படிதான் சாவுண்டா" அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். ஆ அவன்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? இப்ப அவன் என்னங்கிறான்னா, நான் தான் மிருகங்கிறான். சாவு விட்டுருக்கானுங்க. நான் என்னடா பண்ணேன்?
நான் என்னடா ஆனா அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க. இல்ல கார்த்தி சொல்றேன். ஸோ அதான் நான் கமெண்ட்ஸ் 1000 வருண்ணே, அதான் ஒண்ணும் தேவையில்ல. இல்ல சரி, நீ பேசு கார்த்தி, இது நடத்திட்டு போ. ஏன்னா நான் இந்த கான்வர்சேஷனுக்குள்ள இன்னைக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லை. நாளைக்கு நாளைக்கு வரேன். தேங்க்யூ ஐயப்பா. பை பை.